வணக்கம். நான் மகேந்திரன். கர்மா அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, 2024 புது வருஷத்துக்கான பலன் யாருக்கு? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும் 2024ங்கிறது? நண்பர்களே, 2024 விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 4ஆம் வீட்டில் சனி, 5ஆம் வீட்டில் ராகு, 6ஆம் வீட்டில் குரு, 11ஆம் வீட்டில் கேது. இந்த அமைப்பிலிருந்து விருச்சிக ராசிக்காரங்க இந்த 2024 நடத்த போகும். இதில் 2024 மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரகங்கள் அனுகூலமற்ற ஒரு பலனை தர மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பயப்படுத்துறதுக்காக சொல்ல வரல, கொஞ்சம் எதில் நிதானமாக போய்க்கிறது நல்லது. பரஸ்பரம் கணவன் மனைவிக்குள்ள குழந்தைகளை தொட்டு சில சங்கடங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த இடத்துல குடும்பத்துக்குள்ள குழந்தைகளை தொட்டு வரக்கூடியது ஏதாவது விசேஷம் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அடுத்து 5ஆம் வீட்டில் ராகு, 11ஆம் வீட்டில் கேதுன்னா உங்களை ஏமாத்துறதுக்கு யாராவது வரலாம். அந்த ஏமாற்ற வர்றவங்கக்கிட்ட எப்படி வரலாம்னு கேட்டிங்கன்னா ஆசை காமிக்கிறது. அப்போது பெரிய அளவுக்கு லாபம் இருக்குது, இதை செய்யலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இதில் முதலீடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களே ஆசையை காமிக்கலாம். அந்த ஆசையை கணவன் மனைவிக்குள்ளே பரஸ்பரம் ஒரு ஒப்பீனியன் கேட்காம நீங்கள் போயிட்டீங்கன்னா அது இடைஞ்சலாக மாறிடும். காரணம், விருச்சிக ராசிக்காரவங்களுடைய ஆணோ 7ஆம் வீட்டுக்கு உண்டான மனைவி, அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்கான பெண்ணோ 7ஆம் வீட்டுக்கான கணவர். ஸோ அப்போ இந்த இடத்துல பெண்ணாக இருந்தால் கணவன்கிட்ட ஒரு ஒப்பீனியன், ஆணாக இருந்தால் மனைவி கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டு எதையும் செஞ்சுக்கிட்டால் நல்லது. காரணம், 5ஆம் வீட்டில் ராகுங்கிறப்போ 5ஆம் வீடுங்கிறது புத்தியை குறிக்கக்கூடியது, 11ஆம் வீடுங்கிறது உங்கள் மனைவி அல்லது கணவனுடைய புத்தியை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த இடத்துல தான் ஆசா அபிலாஷைகள்னு சொல்லக்கூடிய அந்த 11ஆம் பாவம். அப்போது 6ஆம் வீட்டில் ராகு இருந்தால் குரு இருந்தால் என்ன ஆகுன்னா, பொதுவாக கடன் பிரச்சனை நோய்கள் இதெல்லாம் எது இல்லாமல் பண்ணுவார் குரு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல குரு இப்போ வக்கரமாக இருக்கார். அப்போ இந்த குரு வக்கரமாக இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு மார்கழி மாதம் வக்கர நிவர்த்தி அடைவார். அப்போ அந்த 6ஆம் வீட்டில் குரு வரக்கூடிய அந்த ஒரு காலம் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு இதுலேயும் உங்களுடைய ஆசாபாசங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ஏன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் கொஞ்சம் ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பு. அப்போ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு இதில் முதலீடோ மற்றதோ ஏதாவது இது பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் உங்கள் மன வருத்தத்தை தர்றதுக்கான அமைப்பாக போயிடும். அதே நேரத்தில் அந்த குரு வக்கரம் அடைஞ்சிட்டா எந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வராது. அப்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, குரு 6ஆம் வீட்டில் இருந்தால் நீங்கள் லோனோ இல்லை கட்ட வேண்டிய இஎம்ஐயோ இதெல்லாம் இருந்ததுன்னா அழகாக கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிடும். அதே நேரத்தில் 6ஆம் வீடுங்கிறப்போ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதுலேருந்து விடுபடுறதுக்கான அமைப்பும் கிடைச்சிடும். அதே நேரத்தில் 6ஆம் வீட்டில் உடல் ஆரோக்கிய ரீதியில் குறையோ இருந்ததுன்னா அதுலேயும் விடுபடுறதுக்கான பிரச்சனைகள் வந்துடும். ஸோ இப்போ எல்லா விதத்துலேயும் இந்த 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வக்கர நிவர்த்தி அடைகிற வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்கழி மாதம், அந்த மார்கழி மாதத்தினுடைய 2வது வாரத்திலேருந்து அந்த வக்கர நிவர்த்தி அடைஞ்சு இதாகிறப்ப அந்த குரு உங்களுக்கு அனுகூலமான பலனை தர ஆரம்பிச்சிருவார். அப்போ 2ஆம் வீட்டை குருவும் பார்ப்பார். அப்போ 2ஆம் வீட்டை குரு பார்க்குறப்ப என்ன ஆகும், இப்போ இருக்கக்கூடிய இந்த ராகு அந்த ஆரம்ப காலத்தில், அதாவது நான் சொல்லக்கூடியது அந்த 2024 அந்த ஜனவரி மாதம் அந்த கால நேரத்தில் எல்லா விதத்திலும் இந்த ராகுவால் ஏற்படக்கூடிய கெடுபலனை அந்த குரு கொஞ்சம் மே மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்க வச்சிருவார். அடுத்து சனி 4ஆம் வீட்டில் இருக்கிறப்போ அது உங்களுடைய சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு 10ஆம் வீட்டை பார்க்கும். அப்போ 10ஆம் வீட்டை சேர்ந்து சனி பார்க்குறப்ப என்ன ஆகுன்னா, பொதுவாக விருச்சிக ராசிக்கு சனி நல்ல பலனை தரமாட்டார். அப்போ இந்த இடத்துல இங்கே சொந்த தொழில் செய்கிறதுல சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும். அந்த இடத்துல நாம் கணக்கு வழக்கில் சரியாக பார்த்துக்கிறது நல்லது. அல்லது பார்ட்னர்ஷிப் ஏதாவது நாம் விட்டு விளைவிக்கலாம்னு நினச்சிங்கன்னா விளைவிக்கிறது நல்லது. புதுசாக ஏதாச்சும் பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் நாம் 2024 அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டா நல்லது. அப்போ அதை தள்ளி போட்டுக்கலாம். அதே நேரத்தில் இந்த இடத்துல குரு பார்வை வந்துடும். அப்போ குரு பார்வை மே மாதத்தில் வர்றதுனால ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அது ரிஷப ராசியில். அப்போ ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்குறப்போ கான்ஃபிடென்ட் அதிகமாகும், தன்னம்பிக்கை அதிகமாகும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரஸ்பரம் அந்த அந்யோன்ய குறைபாடுகள் நீங்கும், குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக மாறிக்குவாங்க, குழந்தைகளோட எஜுகேஷன் வைஸ் இருக்கக்கூடிய அந்த நீண்ட நாளைய ஒரு கவலைகள் குறைகள், திருமண ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே சால்வ் ஆகும். ரொம்ப நாளாக குழந்தை பிறக்காமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மே மாதத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை நினச்சி விருச்சிக ராசிக்காரங்க பெரிதாக கவலைப்பட வேண்டியதில்லை.
ஆனாலும் என்ன மே மாதம் வரைக்கும் எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. அப்போ மற்றபடி ஒரு பெரிய கெடுபலன் இந்த விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மே மாதம் வரைக்குமானது எடுத்து சொன்னோம்னா கொஞ்சம் அனுசரித்து போனால், விட்டு கொடுத்து போனால் கெட்டு போனது இல்லைன்னு சொல்லி பழமொழிக்கு சொன்ன ஏற்ற மாதிரி கொஞ்சம் பரஸ்பரம் நீங்கள் அனுசரித்து போய்கிட்டால் நல்லது. காரணம் என்னென்னா 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நம்மளை வந்து ரொம்ப உணர்ச்சி ரீதியில் ரொம்ப எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ண வைப்பார். ஆனால் நம்மளோட இருக்கிறவங்க அப்படி இல்லை. அவங்க அமைதியாக இருந்து நம்மளை வேடிக்கை பார்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுனா நாமளே கோவப்பட்டு நாமளே சாந்தமாகிடுவோம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுனா அப்போ அவங்க வந்து நம்மளுக்கு புத்தி சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல அது ஏன் நாம் அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லும்படி நடந்துக்குவானே. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம எதையும் அனுசரித்து போய்க்கிறது நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். மற்றபடி இந்த விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கானது அதிகமாக இருக்குது. காரணம் 5ஆம் வீட்டில் ராகு. அப்போ வெளிநாடு வாய்ப்புக்காக காத்துட்ருக்கக்கூடிய இளைய தலைமுறை போகிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிரும். அங்கே குழந்தைக்காக காத்துட்ருக்கக்கூடிய பெண்களுக்கு குழந்தை கிடைக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே என் பேச்சை என் வீட்டுக்காரர் கேட்குறதில்ல, என் மனைவி என்னை மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லியெல்லாம் கடந்த காலங்களில் கவலைப்பட்டுட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இதெல்லாமே மாறி நல்லா அன்யோன்யமாக அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரியான ஒரு அமைப்பை கணவன் மனைவிக்குள்ளே கொடுத்துரும். அப்போ இப்படியாக ஒரு நல்ல ஒரு பலனை சொல்கிற மாதிரி தான் இந்த 2024ங்கிறது இருக்குது. இதில் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு கொஞ்சம் இருந்துக்கிறது விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு ஒரு நல்லது. அப்போ என்னாகும், ஜிஎஸ்டி கரெக்டாக வச்சுக்கோங்க, அல்லது எதாவது டேக்ஸ் கட்ட வேண்டியது இருந்ததுன்னா கரெக்டாக கொண்டு போய்க்குங்க. பரஸ்பரம் எதையுமே அரசாங்கத்துக்கு விரோதமாக நடந்துக்காதீங்க. இந்த மாதிரி நடந்தால் மட்டுமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் போகும். அப்போ இந்த இடத்துல பார்ட்னர்ஷிப் அதே மாதிரி தான், கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா விதத்துலையும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருந்துட்டால் பயப்பட வேண்டியதில்லை. அதே நேரத்தில் பிறந்த தசாபுத்தி ஜாதகத்தில் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம், நான் சொன்ன இந்த பயம் கூட தேவையில்லை. அப்போ இதெல்லாம் வந்து என்ன ஒரு 10% ஒரு தாக்கத்தை தரும். பெரிதாக இதுவே பலனாக வந்துடாது. அப்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன, குரு தசை நடந்தால் பயம் தேவையில்லை, செவ்வாய் தசை நடந்தால் பயம் தேவையில்லை, சூரிய தசை நடந்தால் பயம் தேவையில்லை, சந்திர தசை நடந்தால் பயமே தேவையில்லை. அப்போது இதுவெல்லாம் வந்து அனுகூலமான கிரகங்கள், அதாவது விருச்சிக ராசிக்கு. அப்போ இந்த கிரகங்களுடைய தசா புத்தி அந்தரம் நடந்தால் கெடுபலன் நம்மளை பெரிதாக பாதிக்காது, சமாளிக்கும்படி இருக்கும். ஆனாலும் ஒரு எச்சரிக்கையாக போய்க்கிறதுக்கு தான் நாம் இந்த வீடியோவை கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து கர்மா அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பயணிப்போம் நட்புடன் நல்ல எதிர்காலத்தை நோக்கி. ஸோ நன்றி, வணக்கம்.